தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை இருக்கின்ற வசனங்களை நாம் இன்றைய நாளிலே தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கடந்த நாட்களிலே அசீரியாவின் மீதான கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக வெளிப்படும் என்பதை குறித்து 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற பகுதி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இந்த பகுதிக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்னவென்றால், யூதாவின் இரட்சிப்பு. யூதாவின் இரட்சிப்பு. ஆண்டவர் யூதா ஜனங்களை பார்த்து தான் எவ்விதமாக அவர்களை இரட்சிக்கப் போவதையும், எவ்விதமாக அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதையும், எவ்விதமாக அவர்களை எதிர்த்த எதிராளிகளாகிய அசீரியர்களை தோற்கடிப்பதை குறித்தும் இங்கு ஆறுதலான காரியங்களை ஆண்டவர் யூதாவை பார்த்து சொன்னதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். இதற்கு முந்தைய பகுதி 9 முதல் 11 வசனங்களிலே கர்த்தர் அசீரியாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள். 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரையிலே யூதாவை பார்த்து அசீரியருக்கு நேரிடும் காரியங்களை நீ பார், உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் யூதாவை பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை, சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை அங்கு சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானிப்போம். 12வது வசனத்தை நாம் எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்வோம், சேர்ந்து வாசிப்போம். நாகும் 1:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை சொல்ல போகிறார் என்பது நமக்கு தெளிவுபடுகிறது. என்ன காரியம்? யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், யூதாவை பார்த்து சொல்லுகிறார். யூதாவை பார்த்து அசீரியர்களை கை நீட்டி ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது ஒரு நபரை பற்றி நாம் பேசும்போது, 3வது நபரை பற்றி நம்மிடத்திலே பேசி கொண்டிருக்கிற 2வது நபரிடத்திலே பேசும்போது கை நீட்டி பேசுவோம், அவர்களை குறித்து அப்படின்னு சொல்லி நம்ம கை நீட்டி பேசுவோம். அதே போலதான் இங்க ஆண்டவர், இது ஆண்டவருக்கும் யூதாவுக்கும் இடையே நடைபெறுகிற உரையாடல். இதற்கு இடையிலே 3வது நபராகிய எதிராளியாகிய அசீரியாவை பார்த்து ஆண்டவர் கை நீட்டி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் அநேகம் பேராய் சம்பூரணமாய் இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய படைகள் என்பது யூதாவை காட்டிலும் மிகப்பெரிய படையாய் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது. யூத ஜனங்களிடத்திலே காணப்பட்ட படையை காட்டிலும், இராணுவத்தை காட்டிலும் அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய இராணுவம் ஒரு பலத்த இராணுவமாய் இருந்தது. முழுவதும் பலசாலிகளாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பலவான்களை பார்த்து யூதா பயந்து போய்விடக்கூடாது, அப்படிப்பட்ட பலவான்களை பார்த்து யூதா தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எப்பேற்பட்ட பலசாலிகளாக இருந்தாலும், அங்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சம்பூரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பூரணம் என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்றால், அவர்களுடைய பலத்தை குறிக்கிறது. அப்போ அவர்களுடைய பலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அடுத்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒளிந்து போவான். ஒளிந்து போவான் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால், கசாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு என்ன மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, மயிர் கத்தரித்தல் அல்லது சிறை சேதம் பண்ணுதல் என்று சொல்லுகிற ஒரு மொழிபெயர்ப்பு அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாய் இருந்தாலும் நான் அவர்களை சிறை சேதம் பண்ணி விடுவேன், நான் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். காரணம், அவர்கள் உன்னை, என் ஜனமாகிய உன்னை
எதிர்க்கின்றார்கள், உன்னை அடிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் யூதாவுக்கு ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி சொல்லிவிட்டு அந்த 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நான் உன்னை அசீரியாவின் கையிலே ஒப்பு கொடாதிருப்பேன். நான் உன்னை இதுவரைக்கும் அப்படி பண்ணிட்டேன், ஆனா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யூதாவை ஆறுதல் படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 13வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 13வது வசனம், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்மேல் என்று சொல்லும் போது ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் யூதாவின் மேல் அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். அவன் நுகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அதிலே அவன் என்பது யாரை குறிக்கிறது என்றால் அசீரியாவை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்லது நினிவேயை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே 2 வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. என்னவெல்லாம் நுகம், நுகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. 2வது கட்டு. இந்த நுகம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க பதம் மோட் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் தத்தளிப்பு என்று சொல்லி பொருள். தத்தளிப்பு அல்லது ஒரு காரியத்திலே சாய்ந்து போக பண்ணுதல், ஒரு தவறான ஒரு காரியத்திலே சாய்ந்து போக பண்ணுதல் அல்லனா தள்ளி விடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். இப்போ நுகம் என்று சொல்லும் போது அது ஒரு பாரத்தை ஏற்றி வைப்பதை குறிக்கின்றது. அடுத்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கட்டு. கட்டு என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஆக்கினை அல்லது தண்டித்தல் அல்லனா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அசீரிய சாம்ராஜ்யம் யூதாவை கட்டுப்பாடு பண்ணி அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. யூத தேசத்தை தன்னுடைய ஆளுமையினால, தன்னுடைய அதிகார புயபலத்தினால தனக்குள்ளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், யூதாவுக்கென்று ஒரு ராஜா இருந்தான். நம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம், நாளாகமம் ராஜாக்கள் புஸ்தகத்திலே யூதா ராஜ்யம் தனிமையாய் பிரிந்தது, எருசலேம் ராஜ்யம் சமாரியா ராஜ்யம் தனிமையாய் பிரிந்தது. இந்த 2 ராஜ்யத்துக்குமே தனித்தனி ராஜாக்கள் இருந்தார்கள். இருந்த போதிலும், இந்த யூதா ராஜாக்கள் இருந்த போதிலும் அவர்கள் வெளிப்படையாக அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் தங்களை சுற்றியுள்ள ராஜ்யங்களில் இருந்து விடுதலை பெறவில்லை என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த யூதா ராஜ்யம் அசீரிய ராஜாவுக்கு கப்பம் கட்ட வேண்டுமாம், வரி கட்ட வேண்டுமாம். ஒவ்வொரு முறையும் வரி கட்டி கொண்டிருந்தார்களாம். அது மட்டும் கிடையாது, அசீரிய ராஜ்யங்களினுடைய தெய்வங்களை எல்லாம் இந்த யூதா மக்கள் பார்க்கின்ற போதெல்லாம் தலை வணங்க வேண்டுமாம். பொதுவாக யூத ஜனங்கள் யெகோவாகிய கடவுளை தவிர வேற யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள். அது யூதர்களுடைய ஒரு நியதி. அவங்க அதுல மிகச்சரியா இருப்பார்கள். எந்த ஒரு மனிதனை கண்டாலும் சரி அல்லது எந்த ஒரு பிற தெய்வங்களை பார்த்தாலும் சரி தலை வணங்க மாட்டார்கள். யெகோவாகிய கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவார்கள். ஆனா இந்த அசீரிய ராஜா என்ன பண்ணுனா, அப்படிப்பட்ட யூத ஜனங்களை தன்னுடைய கடிவாளத்தினாலே, தன்னுடைய புயபலத்தினாலே அதிகாரத்திற்கு உட்படுத்தி அடிமைப்படுத்தி, நீ ஏன் தெய்வத்துக்கு தலை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டுப்பாடு பண்ணி யூத ஜனங்களை அவன் கொடூரமாய் நடத்தினான் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த கட்டுப்பாடுகளை, அந்த கொடுமையை குறிப்பதற்காக 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நுகம் என்கிற வார்த்தையையும் கட்டு என்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தி இனிமேல் இப்படிப்பட்ட கொடுமை, இப்படிப்பட்ட அடிமைத்தனம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்காது, நான் அதை கட்டவிழ்த்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு யூத ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஆழமாக வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, நாகும் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கின்ற போது அங்கு நினிவேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நாகும் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று, இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று.
இங்கு சிங்கம் என்பது யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் அசீரியாவை குறித்து சொல்லுகிறார். எப்படி ஒரு காட்டுல வாழ்ற சிங்கம் தனக்கு பசி எடுக்கின்ற போது தன்னுடைய இரையை அது அவ்வளவு பலமாய் நகத்தினாலும் தன்னுடைய வாயின் பற்களினாலும் கழுத்தை பிடித்து நெரித்து அது கொல்லும், அதற்கப்புறம் அது சாப்பிடும். அந்த அளவுக்கு சிங்கம் பயங்கரமாய் வேட்டையாடும். அதே போல அசீரிய ராஜ்யம் யூத ஜனத்தை வேட்டையாடினார்கள், யூத மக்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆக இப்படிப்பட்ட கொடூரமான செயல்பாடு கொண்டவர்களாய் அசீரிய மக்கள் இருந்தார்களே, உன் மீது அடிமைத்தனத்தை புகுத்தினார்களே, உன்னை பாரப்படுத்தினார்களே, இனிமேல் அதை நான் உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க ஆறுதல் படுத்துகிறதை இந்த 13வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 14வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீன நானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? அசீரியாவை பார்த்துதான் சொல்லுகிறார். கை நீட்டி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? உன்னை குறித்து நான் ஒரு தீர்வு பண்ணியிருக்கிறேன், தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது. பொது மொழிபெயர்ப்பிலே உன்னை குறித்து நான் ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இதை கண்டிப்பாக செய்வேன். தீர்மானம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. அப்போ நான் உன்னை குறித்து ஒன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அது என்னதுவென்றால், முதல் காரியம், உன்னுடைய சந்ததி இனி இல்லாமற் போகும். உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்து என்பது சந்ததியை குறிக்கக்கூடிய வார்த்தை, பேர் என்பது புகழ். அசீரிய ராஜ்யமே, நீ புகழ் பெற்று ஓங்கி இருக்கிறாய், இனிமேல் உன்னுடைய புகழ் நிலைக்காது, இனிமேல் உன்னுடைய ராஜ்யம் நிலைக்காது, இனிமேல் உன்னுடைய சந்ததி வளராது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு ஒரு சாபமான வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற அசீரியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் அசீரிய சாம்ராஜ்யம் அந்த அளவுக்கு கர்த்தருடைய மக்களை கொடுமைப்படுத்தினது. ஆகவே கர்த்தரே வாயை திறந்து ஒரு சாபம் இடுகிறார், உன் பேருக்கு இனி வித்து விதைக்கப்படுவதில்லை. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம், இன்னுமாக பல சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 28 முதல் 38 வசனங்கள், இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கு சாபமிடுகிற காரியங்கள், துர் ஆலோசனைக்காரனுக்கு துன்மார்க்கனுக்கு என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் பட்டியலிடுகிறார். அதே போலவே இங்கு அசீரியாவை பார்த்தும் ஆண்டவர் ஒரு சாபமான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகம் வார்க்கப்பட்ட விக்கிரகம் நாம் எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணுவேன். ஏனென்றால் அசீரியர்களுக்கு 2 நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒன்று, தன்னுடைய புகழின் மீது பெருமை. அசீரிய ராஜ்யம் எப்பொழுதும் பெருமை கொண்ட ராஜ்யமாய் இருந்தது. காரணம், தன்னிடத்தில் பலம் கொண்ட இராணுவம் இருக்கிறது, மற்ற ராஜ்யங்களை காட்டிலும் பலசாலிகள் இருக்கிறார்கள், அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அப்போ என்னுடைய ராஜ்யம்தான் பெயர் பெற்றது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தது. 2வது நம்பிக்கை எதன் மீது இருந்தது என்றால், தாங்கள் வணங்கிய தெய்வங்களின் மீது அசீரியாவுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? நீ நம்பிக்கை கொண்டிருக்கிற உன் தெய்வங்களை எல்லாம் நான் ஒன்றுமில்லாமற் ஆக்குவேன், நான் நிர்மூலம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வங்களை அழிப்பேன் என்பதை ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயே ஒரு மாயையின் மீது, இந்த உலகமாகிய மாயையின் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயே, அந்த நம்பிக்கை இல்லாமற் போகும், அந்த நம்பிக்கை ஒன்றுமில்லாமற் போகும். நீ உன்னுடைய பெயர் புகழின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாயே, அது உருவழிந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அசீரியாவை பார்த்து ஒரு சாபமான வார்த்தையை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இங்கு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த உலகமாகிய மாயை, இந்த உலகமாகிய மாயை, இந்த உலகத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, மாயாபுரி என்று சொல்லுவார்கள். ஒரு பாடலிலே அந்த வார்த்தை வரும் இல்லையா?
இவ்வுலக மாயாபுரி அழிய போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வென்ஷன் பாடல் ஒன்று உண்டு, உத்தமமாய் முன் செல்ல என்ற பாடலில். மாயாபுரி என்பது நிலையில்லாதது அப்படின்னு சொல்லி பொருள். இந்த உலகம் ஒரு நிலையில்லாதது. இந்த உலகம் நமக்கு ஆசையை காட்டி மோசம் போக்கக்கூடியது. இதன் மீது நான் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய நம்பிக்கை உருவழிந்து போகும், நம்முடைய நம்பிக்கை இல்லாமற் போகும், அது வீணானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் அந்த 14வது வசனத்துல கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றத பாருங்க, நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். பிரேத குழி என்று சொல்லப்படுகிறது. எபிரேய பதம் இதற்கு கலால் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு என்னவென்றால் ஒன்றுமில்லாதது அல்லது அற்பமானது அல்லது ஈனமானது அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். பிரேத குழியினால எந்த ஒரு பயனும் இல்லை, அதை தோண்டி பார்ப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை, நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, அதுல ஒன்றும் இருக்க போவதும் இல்லை. அது வீணானது. கல்லறை என்பது வீணானது, அதுல எதுவுமே இருக்க போறது இல்லை. அதே போலதான் இந்த நம்பிக்கையும். நீ உன்னுடைய தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் அசீரிய சாம்ராஜ்யமே, நீ உன்னுடைய பெயர் புகழின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய், இது எல்லாமே வீணானது, அது எல்லாமே நிர்மூலமாக கூடியது, நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அசீரியாவை பார்த்து எச்சரிப்பு கொடுத்து யூதாவை சமாதானப்படுத்தி அவர் ஆறுதல் செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். கடைசியாக 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 15வது வசனம், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வசனம் யூதாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சூழலிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம். அசீரியாவை நான் அழித்து போடுவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன், இனி அசீரியாவினுடைய கட்டு நுகம் உன்மேல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டு கடைசியாக அந்த வெற்றியை கொண்டாடும்படியாய், அசீரிய சாம்ராஜ்யம் இனி இல்லாமற் போகுமே, அந்த வெற்றியை கொண்டாடும்படியாய் நீ பண்டிகையை ஆசரி, நீ உன் பொருத்தனையை செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யூதாவை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனத்தை அநேக பண்டிகை நோட்டீஸ்லே நம்ம போடுவது உண்டு. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. இது என்ன சூழலிலே சொல்லப்பட்டது? உன்னுடைய துஷ்டன், உன்னுடைய எதிராளி, உனக்கு எதிராய் செயல்பட்டவன் இல்லாமல் போனான். ஆகவே நீ சந்தோஷமாயிரு, நீ கொண்டாடு, அந்த வெற்றியை கொண்டாடு, பண்டிகையை ஆசரித்து உன் தேவனுக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி என்கிற வார்த்தை. அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. இதே போல ஒத்த வசனங்கள் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே வருகிறது. சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேலே வருகிறது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல ஒரு 4 இடங்களிலே வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலேயும் புதிய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலேயும் வருகிறது. அது எந்தெந்த இடங்களிலெல்லாம் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடித்து சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சரியா? இதே போல சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேலே வருகிறது, அல்லனா மலைகளின் மேலே நிற்கிறது, அல்லனா மலைகளின் மேலே அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு 4 வசனங்கள், இந்த வசனத்தை தவிர்த்து 4 வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல இருக்கு, புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல இருக்கு. நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். நீங்க வீட்டில் போய் ஒரு வாரம் நீங்க பைபிளை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இருப்பிடத்தோட சொல்லுங்க இந்தந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சரியா? ஏன்னா வேதாகம வகுப்பு என்பது நான் வெறுமனே கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? பைபிளை புரட்டி வாசிக்கணும். அதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேலே வருகிறது அப்படிங்கிறத உருவகமாக ஆண்டவர் இங்கு யூதாவை பார்த்து சொல்லுகிறார். எப்பா, அசீரியா மூலமாக அடிமைத்தனத்தின் வாயிலாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்கு சமாதானம் இல்லை, உனக்கு நிம்மதி இல்லை, நீ பயப்படாத. இதோ சமாதானத்தை கூறுகிறவனுடைய கால்கள் உன்னுடைய மலையின் மீது வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி வருகின்ற உன்னுடைய நாட்கள் எல்லாமே சமாதானமாய் இருக்கும். ஆண்டவர் உருவகமாய் சொல்லுகிறார். உருவகமாய் இந்த இடத்துல யூதாவை
ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறார், சமாதானப்படுத்துகிறார். உன்னுடைய நாட்களில் எல்லாம் இனி சமாதானம் உண்டாயிருக்கும், இனி துஷ்டன் வருவது இல்லை என்று அந்த வசனத்திலே கடைசியாக சொல்லி முடிக்கிறார். துஷ்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை பேலியாள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பேலியாள் அப்படிங்கிற வார்த்தை சாமுவேல் புத்தகத்துல நம்ம நிறைய இடங்கள்ல வாசிக்க முடியும். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒர்த்லெஸ், பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லி பொருள். அதனால எந்த பயனும் இல்லை. அப்ப துஷ்டன் என்பவனால இந்த உலகத்துல எந்த பயனும் இல்லை என்பதை ஆண்டவர் யூதாவுக்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறார். துஷ்டன் இனி வருவது இல்லை, நீ சந்தோஷமாய் உன் பண்டிகையை கொண்டாடு என்று சொல்லி யூதாவை ஆறுதல் படுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, யூதாவின் ரட்சிப்பு என்கின்ற தலைப்பின் கீழே சொல்லப்பட்டுள்ள இந்த 4 வசனங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த 4 வசனங்களிலும் ஆண்டவர் ஒரு நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன நெறிமுறை என்றால், அசீரியாவை போல இந்த உலகத்தின் மீதும் உலக மாயையின் மீதும் பேர் புகழின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற போது கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.